Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நான் பேசப்போவது ஈரானுடைய ஆன்லைன் நாளிதழ்களில் இன்று என்ன செய்திகள், அதாவது நான் பேசுவதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன் வெளிவந்துள்ள பிரசுரிக்கப்பட்டுள்ள செய்திகளுடைய தொகுப்புகளை நான் இப்போது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். ஆகவே செய்திகளை முழுமையாக கேளுங்கள். மறந்து விடாமல் உங்களது ஆதரவு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்றை நீங்கள் தரும் போது எமது சேனல் இன்னும் விரிவடைந்து எமது செய்திகள் இன்னும் பல நேயர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு லைக்கினால் இந்த செய்தி மேலும் மேலும் பல பேருக்கு யூடியூப் அல்கோரிதம் எடுத்து காண்பிக்கும் என்பதற்காகவே நாங்கள் இதனை கூறுகிறோம். அதே போல உங்களது சோசியல் மீடியாக்களிலும் எமது செய்திகளை பகிர்ந்து விடுமாறும் உங்களை கேட்டுக்கொண்டவனாக தற்போது மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரான்ல வெளிவரும் செய்திகளை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வகையில் இப்ராஹிம் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் நிர்வகிப்பதற்கான இறுதி திட்டத்தை நாடாளுமன்றத்தில் இருக்கிற, அதாவது ஈரான்ல இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற குழுவுக்கு இந்த ஹோர்மோஸ் சம்பந்தமாக ஈரானுடைய திட்டங்களை எழுதி ஃபைனல் செய்ய சொல்லி, அதாவது இறுதி மறு ஆய்வுக்காக ஒப்படைத்ததாக இந்த செய்தி தெரிவிக்குது. இந்த வழங்கப்பட்ட அறிக்கையில சுருக்கமாக என்ன இருக்குதுன்னு சொன்னா, அதாவது அமெரிக்கா சொல்லுது இந்த ஹோர்மோஸ் நீரினை சர்வதேச பொது கடல் போக்குவரத்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அரபு நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்கா பாட்டு படிச்சு கொண்டிருக்கு. இப்ப ஈரான் பார்லமென்றத்தில் ஒரு திடமான இது சம்பந்தமான முடிவை, அதாவது ஏற்கனவே இருந்த இந்த ஹோர்மோஸ் சட்ட திட்டங்களை விட தற்போது பார்லமென்றத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது மறு ஆய்வுக்காக பரிசீலனை மட்டத்தில் இருக்கிற விஷயத்தை பார்த்தால், இவ்வளவு காலம் இந்த ஹோர்மோஸ் நீர்நிலையில ஈரான் விதித்து வந்த சட்டங்களை விட இப்போது மேலும் அதனை கடுமையாக மாற்றி ஈரான் மீதுள்ள அழுத்தங்களை நீக்குவதற்காக இந்த ஹோர்மோஸ் விடயத்தை கருவியாக பயன்படுத்த போகிறது. அதற்காகத்தான் இந்த திட்டம் எழுதப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அடுத்த செய்தி என்ன குறிப்பிடுதுன்னு சொன்னா, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், அதாவது யுஏஇயும் சவுதி அரேபியாவும் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை மறைக்கப்பட்டது என்று ப்ளூம்பெர்க் மற்றும் ராய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது என்று இந்த விவரத்தை பேசுகிறது. அதாவது யுஏஇயும் இஸ்ரேலும் சேர்ந்து மே மாதம் 6ஆம் தேதி ஈரானுடைய மிகப்பெரிய பெட்ரோல் கெமிக்கல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த செய்தியை கடந்த செவ்வாய்க்கிழமை ப்ளூம்பெர்க் ஆதாரபூர்வமாக வெளியிட்டதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. ஈரான் யுஏஇல உள்ள மிகப்பெரிய ஆலை மீது, எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இது மேற்கொள்ளப்பட்டது என்று இந்த செய்தி கூறுகிறது. மேலும் மார்ச் மாதம் இறுதியில் சவுதி அரேபியா ஈரான் மீது மிக ரகசியமாக தெரிய வராத தாக்குதல் ஒன்றை, அதாவது வான் தாக்குதல் ஒன்றை நடத்தியது. இது ஈரானுடைய செயற்பாடுகளுக்கு பதிலடி என்று ராய்ட்டர் செய்தி சேவை இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த செய்தி ஒரு வகையில் உண்மையாக கூட இருக்கலாம். சில நேரத்தில் ஈரான் மீது நடத்தப்படுற தாக்குதல் ஈரான் மிக சரியாக அடையாளம் காண முடியாத நிலைமை ஈரானுக்கு இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உதாரணமாக நீங்க 2-3 நாட்களுக்கு முன்னதாக பார்த்திருப்பீங்க, அதிகமாக ஊடகங்களில் பேசப்பட்டது ஈராக்ல இருந்து எல்லா அமெரிக்க படைகளும் வெளியேறிவிட்ட செய்தியை தான் நாம பார்க்கிறோம். அதுதான் நமக்கும் தெரியும். ஆனா ஈராக்ல ஆடு மேய்த்து கொண்டு ஒரு இடையன் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் பாலைவனத்தில் இரவு நேரத்தில், அதாவது தங்களுடைய மந்தைகள் எல்லாம் பட்டிகளை நோக்கி கூட்டி சென்று கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு பாலைவனத்தில் ஹெலிகாப்டர்கள் இறங்குறது, திரும்பி பறந்து போறது, அங்கு ராணுவங்கள் நிற்கிறது போன்ற செயற்பாடுகள் எல்லாம் பலர் கண்டுள்ளனர். இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு அவர் தகவல் வழங்கினார். அதன் பின்னர் இந்த தகவல் ஈராக்குடைய போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஈராக்குடைய அரசாங்கத்துக்கும் சென்று விட்டது. அதன் பின்னர் ஈராக்குடைய படைகள் அந்த பாலைவனத்தை நோக்கி பார்த்த போது அங்கு சில ராணுவ செயற்பாடுகளை ஈராக்கிய படை அவதானித்த போது அதுக்கு இதுவரை ஈராக்கிய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது, அதாவது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் நாட்டில் ஒரு குறித்த ராணுவம் பாலைவனத்தில் இறங்கி நிற்கிறது, ஏதோ என்னமோ செய்யறாங்க என்கிறது ஈராக்குக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் ஈராக் அரசாங்கம் இதுவரை என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்கு தாங்க என்ன ஆக்ஷன் எடுத்து சொல்லி இதுவரையும் அவங்க வெளியிடல. இது சம்பந்தமாக ஏனைய ஊடகங்கள் தெரிவிக்கும் போது அமெரிக்காவிலிருந்து ஈராக் அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங் வந்ததாம், இந்த விஷயத்தை கண்டுகொள்ள வேணாம், தயவு செய்து அந்த இடத்துக்கு போக வேண்டாம், அது அமெரிக்கா இஸ்ரேலுடைய செயற்பாடு என்று அவர்களுக்கு ஒரு வார்னிங் வந்ததாகவும், இந்த விஷயத்தை மறைத்ததாகவும், அதாவது ஈராக் இந்த விஷயத்தை பின்னர் மறைத்ததாகவும் பல ஊடகங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறது. இது சம்பந்தமாக ஈராக் அரசாங்கத்திடம் ஊடகங்கள் வினவிய போது, அதாவது உங்களோட நாட்டில் இருந்து தான் அமெரிக்க படைகள் வெளியேறிவிட்டாங்களே, இப்போது ஈராக்குடைய குறித்த பாலைவனத்தில் ராணுவத்தில், அதாவது வெளிநாட்டு ராணுவத்தில் செயற்பாடுகளை ஒரு இடையன் தன்னுடைய மொபைல்ல பதிவு செய்த காட்சி எல்லாம் வெளிவருவது, இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்று ஈராக் அரசாங்கத்திட கேட்ட போது ஈராக் அரசாங்கம் சொல்லிச்சுதான், இது அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஒரு குறுகிய நேர செயற்பாடாக இருக்கலாம், எங்களுக்கு தெரியாம திடீரென்று இந்த பாலைவனத்தில் இறங்கி அவங்க வேற ஏதாவது ராணுவ செயற்பாட்டுக்காக அந்த இடத்துக்கு வந்துவிட்டு போயிருக்கலாம், ஆகவே இது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் நடந்த ரகசியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஈராக் விஷயத்தை அப்படியே மழுப்பி மங்களடைய செய்து
விட்டாங்க, ஏதோ சமாளித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியானது. நீங்களும் ஒரு நேரம் இதனை கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரானை அண்மித்துள்ள சில நாடுகளில் ரகசியமாக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பது இதன் மூலம் நாங்க புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானும் இது போல பல்வேறு செயற்பாடுகளை இஸ்ரேலுக்குள்ளும் அமெரிக்காக்குள்ளும் ஆள் வைத்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்குது. அதுபோலதான் இந்த சவுதி அரேபியாவும் UAEயும் ரகசியமாக அமெரிக்கா இஸ்ரேலோடு செயற்பட்டு ஈரானுக்கு எதிராக செயற்பட்டுள்ளார்கள், அதாவது ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி உள்ளார்கள் என்ற செய்தி எல்லாம் இன்று தான் இந்த ப்ளூமிங், ராய்ட்டர் போன்றவை அங்கங்கே ஆதாரங்களை தேடி வெளியிட்டுள்ளது என்பது நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த செய்தியும் ஈரானுடைய உச்ச மட்டத்துக்கு சென்று தான் இருக்கும், அதனை பார்த்து தான் இருப்பார்கள். ஆகவே அடுத்த போர் என்று வரும்போதுதான் இவற்றுக்கான விடையை சவுதி அரேபியாவும் UAEயும் வாங்கி கட்டும், வாங்கி கொள்ளும் என்பது கடந்த கால செயற்பாடுகளை வைத்து பார்க்கும் போது யூகிக்க கூடியதாக உள்ளது. அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாராம். அதாவது ஈரான் எங்களோடு ஒப்பந்தம் செய்ய மறுத்ததால் நாங்கள் ஈரானை முழுமையாக சிதைத்து விடுவோம், கேட்டு கேட்டு காது பிடிச்சி போயிட்டு என்று அவர் சொல்லிக்கிறாராம். இப்போது ஈரான் எங்களுடைய அண்ட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கிறது. ஆகவே நாங்க ஈரானுடைய அணு செயற்பாடை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்தே தீர்வோம், எந்த வகையிலும் எங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, சீனாடா உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்று தனது ட்ரூத் சோசியல்ல செய்தி வெளியிட்ட அவரு இப்ப சீனாவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப். அடுத்த செய்தி என்று சொன்னா, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இப்ப இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். அது ஏன் இந்தியாவுக்கு சென்றாரு? அங்கு பிரிக்ஸ் மகாநாடு நடைபெறுகிறது. இதுல பங்கு கொள்ளத்தான் அப்பாஸ் அராச்சி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுல டில்லியில இறங்கியுள்ளார். அவரை ஜெய்சங்கர், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றதாக செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையில பிரிக்ஸ் என்ற என்னென்று சொன்னா, இந்த மேற்கத்திய நாடுகளோட பொருளாதார தடைகள், போட்டிகளுக்கு எதிராக அவர்களுடைய அரசியல், பொருளாதார, வர்த்தக, பாதுகாப்பு போன்ற மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கத்தை எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இந்த பிரிக்ஸ் என்கிற அமைப்பு. இந்த பிரிக்ஸ்ல பிரேசில் இருக்குது, அடுத்தது R சொன்னா ருஷ்யா இருக்கிறது, அடுத்தது I இந்தியா, அடுத்து C சைனா, S சவுத் ஆப்பிரிக்கா. ஆகவே இந்த நாடுகளுடைய முதல் எழுத்து தான் பிரிக்ஸ். பிரேசில், ருஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுதான் பிரிக்ஸ். இது இல்லாமல் தற்போது புதிய நாடுகள் எல்லாம் இதோடு இணைந்துள்ளது. அதுல ஈரானும் இணைந்துள்ளது. இந்த வகையில தற்போது இந்த மகாநாடு இந்தியாவின் தலைநகரம் நியூ டெல்லியில் நடக்குது. சரி, அங்கு இந்த அப்பாஸ் அராச்சி ஒரு முக்கியமான கதாநாயகன் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த வகையில அப்பாஸ் அராச்சி அந்த மகாநாட்டில் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சர்வதேச சட்டத்தை பப்ளிக்காக மீறுறாங்க. இத இந்த பிரிக்ஸ் மகாநாடு, பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும். ஈரானோடு ஒத்துழைக்கிற அனைத்து நாடுகளுக்கும் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி எப்போதுமே திறந்து தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் வெளிப்படையாக குறிப்பிட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த செய்தியில கீழ்ப்பக்கம் இருக்குது, இந்தியாவுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் ஈரான் குறிப்பிட்ட வழித்தடங்களை பயன்படுத்தி ஹோர்மோஸ் வழியாக பாரசீக வளைகுடாவுக்குள் சென்று தற்போது அதே வழியால் தங்களுக்கு தேவையான எரிபொருள்களை எடுத்துக்கொண்டு வெளியேறி சென்றுள்ளதாக கீழே உள்ள செய்திகள் குறிப்பிடுகிறது. இதனைத்தான் இந்த பிரிக்ஸ் மகாநாட்டில் அவர், அதாவது ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராச்சி தெளிவாக குறிப்பிடுகிறார். எங்களுக்கு பிரச்சனை இல்லாத நாடு, எங்களுக்கு ஒத்துழைக்கிற நாடு, அவங்களோடு நாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டதோடு, இந்த நீர்வழித்தடங்கள் இப்போது யாரால பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா இந்த அமெரிக்காவால தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுகிறார். இந்த வகையில மகாநாட்டுக்கு வெளியே வந்த போது அவரை சுத்தி அதிகமான ஊடகவியலாளர்கள் நின்று கேள்வி கேட்ட போது அவர் தெளிவாக சொல்லிக்கிறார், எங்களை பொறுத்தவரை ஹோர்மோஸ் ஜலசந்தி அனைத்தும் வர்த்தக கப்பல்களுக்கு திறந்து தான் வைத்திருக்கிறோம், அதுல எந்த தடையும் இல்ல. ஆனா போர்க்கால சூழல் ஒரு பாதுகாப்பு கருதி அங்க வார கப்பல்கள் எங்கட அனுமதியும் எங்கட IRGC உடைய ஒத்துழைப்பையும் பெற்றுதான், அதாவது ஈரானுடைய கடற்படையிட ஒத்துழைப்புடன் தான் அதுக்குள்ள நுழைய வேண்டும் அப்படின்னு அவரு தெளிவாக ஊடகங்களுக்கு பேசின செய்தி இங்கே காணப்படுகிறது. இதுல இருந்து என்ன புரியுது சகோதரர்களே? ஹோர்மோஸை மூடி வச்சுக்கிறான், இதனால உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அநியாயம் நடக்குது, சர்வதேச வழித்தடங்களை மூடுறான், இது மிகப்பெரிய அநியாயம் சொல்லி தற்போது உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்யற வெள்ளை மாளிகை பேசுவது உண்மையா அல்லது தெஹ்ரான் பேசுறது உண்மையா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த செய்தி ஒன்று இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அமீரகம் ஈரான் மீது மறைமுகமாலாம் கேம கொடுத்திருக்கிறான், ஈரானுக்கே தண்ணி காட்டிக்கிறான் அப்படிங்கிறது இதற்கு முன்னால வெளிவந்த செய்தியில நாம் பார்த்தோம். இப்ப நான் பேசுறதுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னால புதிய செய்தி ஒன்று அப்டேட் ஆகிக்குது. அது என்னன்னு சொன்னா, ஈரானுக்கா UAE தண்ணி காட்டிச்சது. இப்ப ஈரான் இந்த செய்தியை கேள்விப்பட்டானோ இல்லையோ தெரியல, UAEக்கு அதாவது அமீரகத்துக்கு தண்ணி காட்டிக்கிறாங்க. அது என்ன செய்தின்னு சொன்னா, UK பிரிட்டனுடைய கடல்சார் வர்த்தக செயற்பாடுகளை கண்காணிக்கிற அமைப்பு
கண்காணிப்பு இப்ப ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, UAE-ல அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்துல துறைமுகத்துல நங்கூரம் இடப்பட்டிருந்த ஒரு கப்பலை திடீர்னு காணலையா. எப்படி UAE-ல துறைமுகத்துல நங்கூரம் இடப்பட்டிருந்த கப்பலை காணலாம் போயிட்டான். பிறகு அதை என்னன்னு சொல்லி தேடி பார்க்கும் போது யாரோ ஒரு கொள்ள கோஷ்டி இனம் தெரியாத ஆளுக்கு அந்த கப்பலை கடத்திக்கிட்டு போறத UAE தெளிவா அவதானிச்சுக்குது. இந்த கப்பல் எங்கால போச்சுன்னு சொன்னா ஈரான் எல்லையை நோக்கி போயிட்டான். இந்த வகையில இது இந்த கடல்சார் வர்த்தக செயற்பாடுகளை கண்காணிக்கிற இந்த குழு இப்ப செய்தி வெளியிடுவது, UAE-ல நங்கூரமிடப்பட்டிருந்த ஒரு கப்பல் அங்கீகரிக்கப்படாத சில தனிநபர்களால் கைப்பற்றப்பட்டு கடத்தப்பட்டு அது தற்போது ஈரானிய கடல் எல்லைக்குள் தப்பி ஓடிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது இதுல இந்த நிறுவனம், அதாவது கடல்சார் வர்த்தக கண்காணிப்பு UK நிறுவனம் சொல்லுது, ஐக்கிய அரபு அமீரகத்துல புஜைரான்னு சொல்ற இடத்திலிருந்து தான் இந்த இனம் தெரியாத நபர்கள் புகுந்து இந்த கப்பலை பிடித்து கொண்டு ஈரானுக்குள்ள ஈரான் கடல் பகுதியை நோக்கி வேகமா விரைஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முறைப்பாடு கிடைத்தது. ஆனா அந்த கப்பல் யாருடையது, அதுக்குள்ள என்ன இருந்தது, அதை யார் கடத்தி போனாங்க என்பது சம்பந்தமாக வேறு எந்த ஒரு தகவலும் இந்த கடல்சார் கண்காணிப்பு குழுவினால வெளிப்படுத்தல. ஆனா இனம் தெரியாத ஒரு கோஷ்டி கப்பலை கடத்திட்டு ஈரானுக்குள்ள போயிட்டு அப்படிங்கிற செய்தியை மாத்திரம் தான் இங்கு UK MTO நிறுவனத்தினால தெரிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஈரான்ல உங்களுக்கு தெரிய மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரானுடைய நீதித்துறை நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று இந்த செய்தி குறிப்பிடுது. அதாவது யாரெல்லாம் ஈரான்ல இருந்து கொண்டு ஈரான் பிரஜைகளாக இருந்து கொண்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உளவு பார்த்து ஆதரவு செய்து நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு எதிராக செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்ய ஈரானுடைய நீதித்துறை ஈரானுடைய அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளதாக ஈரான் அரசுடன் தொடர்புடைய ANA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையில இது சம்பந்தமாக விளக்கப்படுத்தப்படுவது, இவ்வாறு பறிமுதல் செய்ய ஆரம்பித்தால் இவ்வாறு நாட்டுக்குள்ள தற்போது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் டஜன் கணக்கான நபர்கள் நாட்டில் இருப்பதாகவும் அவர்களுடைய சொத்துக்கள் ஈரான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிற விஷயம் விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில இஸ்ரேலுடன் உளவு பார்த்து மற்றும் ஒத்துழைத்த குற்றச்சாட்டுகளுக்கான தண்டனைகளை மேலும் கடுமையாக்கும் சட்டத்தின் கீழ்தான் இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ANA கூறுகிறது. இவ்வாறு ஈரானுடைய மிகப்பெரிய பண முதலைகள், ஈரானுக்கு துரோகம் செய்தவர்கள் என்று இலக்கு வைக்கப்பட்டவர்கள் ஜெர்மன், பிரிட்டன், ஈராக், துருக்கி மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் ஈரானியர்கள் இங்கு முக்கியமானவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஈரான்ல வாங்கி போடப்பட்டுள்ளது. கடைகள், வீடுகள், விவசாய நிலங்கள், வர்த்தக நிறுவனங்கள், கம்பெனிகள், தொழிற்சாலைகள் என்று இந்த நாடுகளில் வசிக்கும் ஈரானியர்கள் ஈரானுக்குள்ள சொத்துகளாக வாங்கி போட்டுக்கிறாங்க. இது இல்லாம பெருந்தொகை கணக்குகள் வங்கிகள்ல, அதாவது ஈரானிய வங்கிகள்ல காணப்படுவதா. ஆகவே இவை எல்லாம் தற்போது பறிமுதல் செய்யப்படுவதோடு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் இந்த போரினால் சேதமடைந்த இடங்களை மீள் கட்டுமானம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும். அதாவது அவற்றையெல்லாம் வித்து வார பணத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய சொத்துக்களை மீள் கட்டுமானம் செய்ய புனரமைக்க பயன்படுத்தப்படும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி விவரிக்கின்றது. மேலும் இது சம்பந்தப்பட்டவர்களுடைய வழக்கு இறுதி வரை, அதாவது அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரை கொண்டு செல்லப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி விவரிக்கின்றது. சரி சகோதரர்களே, குறித்த நேரத்துக்குள் இந்த செய்திகளை வாசிக்க வேண்டும். இன்னும் பல செய்திகள் வெளிவருகிறது. எனவே அவற்றில் மிக சிறந்த செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.